திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதிபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றால் நம்முயிர் துணையே. 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி. சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. யோகாம்பாள் சமேத ஆத்மநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் அருள் வரலாறு. மதுரை நகருக்கு அருகில் உள்ள திருவாதவூர் என்னும் தலமே மாணிக்க வாசகர் அவதார தலமாகும். இவர் பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் திருவாத ஊரான் என்பதாகும். இவர் சிவபுரத்தில் சிவனுடனே இருந்து சிவசேவை செய்து சிவன் புகழ் பாடி இறைவன் மனங்குளிரச் செய்து வந்தவர். அவன் திருவுளப்படி அவன் தோத்திரங்களை பாடுவதற்கு இப்பூமியில் பிறந்து வந்தார். இறையருளுடன் இங்கு வந்தமையால் சிறு வயதிலிருந்தே ஈசனிடம் பக்தியுடன் கூடியே வளர்ந்து கற்பன அனைத்தும் கசடர கற்று சிறந்த பண்டிதராய் திகழ்ந்தார். இவ்வுலக மாயையின் இயல்புப்படி பொய் வாழ்வில் புகுந்து இல்லறத்தில் இருந்து வந்தாலும் அவர் மனம் இறைவனை தேடிக்கொண்டே இருந்தது. அப்போது பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டியன் என்னும் மன்னன் வாத ஊராரை பற்றி அறிந்து அவரை அழைத்து வரச் செய்து தன் அரசவையில் முதல் அமைச்சராக நியமித்தான். வாத ஊராரும் தன் அமைச்சர் பணியை சிறப்பாக செய்து வந்தார். பாண்டிய மன்னன் தன் நாட்டின் குதிரைப்படையை பெருக்க ஆவல் கொண்டு வாத ஊராரை அழைத்து வஞ்சித்துறை முகத்தில் இறக்குமதியாகும் அரேபிய குதிரைகளை விலை பேசி வாங்கி வருமாறு சொல்லி பெரும் செல்வங்களை கொடுத்து படை வீரர்கள் சிலரை பாதுகாப்பாக உடன் செல்ல கட்டளையிட்டு அனுப்பி வைத்தான். அரச கட்டளையை ஏற்றி பெரும் பொன் மூட்டைகளுடன் வீரர்களோடு வஞ்சி நகர் நோக்கி புறப்பட்டார். வழியில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலை தரிசித்து வேண்டினார். பின் கோயில் பிரகாரத்தை தனியாகவே சுற்றி வலம் வந்த போது அங்கே இருந்த குருந்த மர மேடையில் அந்தன வடிவம் கொண்ட ஒரு குரு அமர்ந்து சுற்றி அமர்ந்திருந்த அடியார்களுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அங்கேயே மறைந்து நின்று கொண்டு கேட்டார். குருமொழி கேட்க கேட்க தன்னிடம் இருந்த அறியாமை இருள் நீங்கி ஞான ஒளி பிறப்பதை உணர்ந்தார். குருவின் உபதேச மொழி கேட்டு அடியார்கள் அகன்றதும் வாத ஊரார் குருவின் முன் வந்து நின்றார். அவரை கண்டு புன்னகைத்தபடியே வருக என்று குரு அழைத்ததும் ஓடி வந்து அவர் பாதங்களை பற்றி கொண்டு வாத ஊரார் அழுதபடியே பேச வாயலாது பணிந்து நின்றார். வாத ஊராரின் பக்குவம் கண்ட குருநாதர் தன் திருவடிகளை அவர் தலையில் வைத்து திருவடியை காட்டி வைத்து தீட்சை கொடுத்தார். குருவாக வந்த சிவபெருமான் உளம் குளிர்ந்த வாத ஊராருக்கு தன் வெண்ணீற்றை அணிவித்து மாணிக்க வாசகர் என்னும் தீட்சா நாமம் வழங்கி உன்னை என் அடியாராக்கி கொண்டோம் என்றார். அது கேட்டு அகமகிழ்ந்த மாணிக்க வாசகர், குருநாதா, இனி என் பணி என்ன என்று கேட்டார். குருவும் அவரிடம் தான் காட்டிய திருவடியை பற்றியே தவம் செய்து இத்திருப்பெருந்துறை திருக்கோயில் திருப்படியை செய்து முடிப்பாய் என அருளாணை பிறப்பித்தார். அது முதல் தன் அமைச்சர் உடையை நீக்கி திருமேனி எங்கும் திருநீர் பூசி அரை ஆடை தரித்து அடியார் வேடம் பூண்டு தான் வந்த வேலையை மறந்து அரசன் கொடுத்தனுப்பிய செல்வங்களை கொண்டு கோயில் திருப்பணி வேலைகளை சிரத்தையுடன் செய்து வந்தார். காவலர்கள் பாண்டியனிடம் சென்று வாத ஊரார் சிவன் அடியாராக மாறிவிட்டார், குதிரை வாங்க கொடுத்த செல்வங்களை கோயில் திருப்பணிக்கே செய்துவிட்டார் என்று கூறி முறையிட்டார்கள். அது கேட்டு சினமுற்ற அரசன் அமைச்சரை கைது செய்து வரும்படி ஆணையிட்டான். அதனை கேள்வியுற்ற மாணிக்க வாசகர் குருந்த மரத்தடியில் சீடர்களோடு அமர்ந்திருந்த குருவை கண்டு அரசனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என கேட்டார். குரு தன் சீடரை பார்த்து, அஞ்சேல், ஆவணி திருமூல நாளன்று குதிரைகள் மதுரை வந்து சேரும் என்று அரசனிடம் சொல் என்றார். அதுபோலவே
காவலர்களுடன் அடியார் வேடத்தில் இருந்த மாணிக்கவாசகர் மதுரை நகர் திரும்பி வந்தார். அரசனை நேரில் கண்டு தன்னை ஈசன் ஆட்கொண்ட விபரத்தை கூறி, ஆவணி திருமூல நாளன்று குதிரைகள் இங்கு வந்து சேரும் என்று தன் குருநாதர் சொல்லியதை சொன்னார். பாண்டியனோ ஒற்றர் மூலம் அவர் ஒரு குதிரையை கூட வாங்கவில்லை என்பதை அறிந்து குதிரைகள் வரும் வரை மாணிக்கவாசகரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். சிறையில் இருந்து துன்புற்ற மாணிக்கவாசகர் இறைவனிடம் வருந்தி முறையிட்டார். சிவபெருமான் திருவுளம் இறங்கி காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி தானே குதிரை வீரனாக எழுந்தருளி மதுரை நகர் வந்து அரசனிடம் குதிரைகள் யாவையும் ஒப்படைத்துவிட்டு மறைந்து போனார். அரசன் உடனே சிறையில் இருந்து மாணிக்கவாசகரை விடுதலை செய்ய உத்தரவிட்டான். ஆனால் அன்று இரவே குதிரைகள் யாவும் நரிகளாக மாறி ஊளையிட்டவாறு காட்டில் சென்று மறைந்தன. காவலர்கள் மூலம் இதனை கேள்விப்பட்ட பாண்டியன் கடுங்கோபம் கொண்டு மாணிக்கவாசகரை கைது செய்து வைகை ஆற்றின் நடுவில் கொடு வெயிலில் நிறுத்தி தலையில் பெரும் பாறாங்கல்லை வைத்து துன்புறுத்தினான். தன் நண்பரின் துன்பம் கண்டு ஆற்றாத இறைவன் வைகை ஆற்றில் பெரும் வெள்ளத்தை உண்டாக்கினார். திடீரென பொங்கி வரும் வெள்ளத்தை கண்ட அரசன் வெள்ளம் ஊருக்குள் புகாமல் காக்க வீட்டுக்கு ஒருவர் மண் சுமந்து கரை அமைக்க உத்தரவிட்டான். மதுரை நகரில் வந்தி எனும் வயதான மூதாட்டி பிட்டு சுற்று விற்று தனியாக வாழ்க்கை நடத்தி வந்தாள். சொக்கநாதன் மேல் மிக்க அன்பு கொண்ட அப்பாட்டி தன் பங்கை செய்ய ஆளில்லையே என வருந்தி ஆலவாய் அண்ணலை வேண்டினாள். சிவபெருமான் ஒரு கூலி ஆள் கோலத்தோடு வந்தியின் எதிரே வந்து, நீ கொடுக்கும் பிட்டுக்கு நான் மண் சுமந்து உன் பங்கை அடைக்கின்றேன் என்று கூறினார். வந்தியும் மனம் மகிழ்ந்து அன்புடன் கொடுத்த பிட்டை வாங்கி உண்ட இறைவன் அதற்கு கூலியாக மண் சுமக்க வைகை நோக்கி வந்தி அடைக்க வேண்டிய கரைக்கு வந்தான். அங்கே கூலி ஆளாக வந்தவன் தான் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாது விளையாடி வீண் பொழுதை கழிப்பதை கண்ட பாண்டிய மன்னன் கோபம் கொண்டு தன் கையில் இருந்த பிரம்பால் ஓங்கி அவன் முதுகில் அடித்தான். அந்த அடியானது பாண்டியன் முதுகிலும் உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் முதுகிலும் பட்டு வலியை ஏற்படுத்தியது. அதனை பாண்டியன் உணர்ந்து பார்த்தபோது கூலி ஆளாக வந்த இறைவன் மறைந்து போனான். வந்தது இறைவனே என அறிந்த பின் தான் மாணிக்கவாசகருக்கு செய்த தீங்கே இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்பதை உணர்ந்த பாண்டிய மன்னன் அவர் பாதங்களில் வீழ்ந்து தன் பிழை பொறுக்குமாறு வேண்டினான். மேலும் தாங்களே இப்பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருக்க வேண்டும் என பாண்டியன் வேண்டுகோள் வைத்தான். ஆனால் மாணிக்கவாசகரோ, இறைவன் உன் மூலமும் என் மூலமும் நடத்திய திருவிளையாடல்கள் என் வல்வினைகளை ஒழித்து என்னை பரிசுத்தனாக ஆக்கவே என்பதை உணர்ந்து விட்டேன். இனி என்னை எந்த பந்தங்களும் கட்டுப்படுத்தாது. ஆதலால் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு சிவத்தொண்டு செய்ய விரும்புகின்றேன். என்னை என் வழியே செல்ல விட்டு விடுங்கள் என கூறிவிட்டு திருப்பெருந்துறை திரும்பி குருவுடன் கூடியிருந்து தவம் செய்து வாழ்ந்து திருக்கோயில் திருப்பணிகளை செவ்வனே செய்து முடித்தார். பின் குருவின் உத்தரவின்படி தல யாத்திரை செல்ல புறப்பட்டார். திருப்பெருந்துறையை விட்டு உத்தரகோச மங்கை நகர் வந்து தங்கினார். அங்கு உறையும் சிவபெருமானை தரிசித்து திருவாசகம் பாடி வணங்கினார். அங்கே ஈசன் நாயை அழைத்து கொண்டு பைரவர் கோலத்தில் வந்து மாணிக்கவாசகருக்கு வாசி எனும் நாத செல்வத்தை கொடுத்து அருளினார். சில காலம் உத்தரகோச மங்கையில் தங்கி தவம் இருந்த பின் ஒவ்வொரு கோயிலாக சென்று திருவாசகம் பாடியபடி திரு அண்ணாமலை வந்து சேர்ந்தார். மாணிக்கவாசகர் சென்று தொழுத திருத்தலங்களில் எல்லாம் அவருக்கு காட்சி கொடுத்த இறைவன் திருவண்ணாமலையில் காட்சி தராமல் மறைந்திருந்தான். ஆதலால் மார்கழி மாதம் முழுதும் திருவண்ணாமலையில் தங்கி தவம் இருந்து திருவெம்பாவை இயற்றி பாடினார். சிவபெருமான் அது கேட்டு மகிழ்ந்து உண்ணாமலையுடன் சேர்ந்து வந்து காட்சி தந்து அருளினார். இவ்வாறு தல யாத்திரை செய்த வண்ணம் மாணிக்கவாசகர் குருவின் ஆணைப்படியே இறுதியாக சிதம்பரம் வந்து சேர்ந்தார். அங்கே ஆடல் வல்லானை தரிசித்து வணங்கினார். பின் தன் குருவை தேடி நம்மை இங்கு வரச் சொன்னவர் ஏன் இன்னும் வரவில்லை என்று கண் கலங்கினார். அவர் உள்ளம் அறிந்த குருநாதர் தன் சீடர் கூட்டத்தோடு அவர் முன் தோன்றி நின்றார். குருவை கண்டு பரவசம் அடைந்தவாறு அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் மாணிக்கவாசகர். குருவாக எழுந்தருளி வந்த இறைவன் அவரை ஆசீர்வதித்து, மாணிக்கவாசகரே, நான் திரும்பி வரும் வரை இங்கேயே இருந்து தவம் செய். நீ பாடும் திருவாசகத்தை முழுமையாக்கு. சிவனவன் மெய் அன்பர்களுக்கு ஞானம் உபதேசித்து சிவசேவை செய்தபடியே இரு. யாம் தக்க சமயத்தில் இங்கு வந்து உம்மை அழைத்துக் கொள்கிறேன்.
என்று அருளிவிட்டு தன் சீடர் கூட்டத்தோடு சிவபுரம் சென்று விட்டார். தில்லை அம்பலத்தில் தில்லைவாழ் அந்தணர்களோடு வாதிடவும் அத்திருக்கோயிலை புத்த விகாரமாக மாற்றவும் எண்ணம் கொண்டு வந்த பௌத்த குருவை வாதில் வென்று தில்லை நடராஜனே நித்திய பொருள் என உணர்த்தி அவரை ஊமையாக்கினார். பிறவி ஊமையாக இருந்த பெண்ணை பேச வைத்து சிவபக்தை ஆக்கினார். இதுபோல் பல அற்புதங்களை செய்து அன்பையே அனைவருக்கும் ஞானமாக போதனை செய்தபடி தவம் இருந்து வந்தார். தன் குருவை பிரிந்த ஏக்கம் அவரை பற்றியது. எப்போது வந்து நம்மை சிவபுரம் அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்து தில்லை அம்பலத்தில் பொன்னம்பலத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அப்போது சிவனடியார்கள் யாவரும் ஒரு சேர வந்து மாணிக்க வாசகரை வணங்கி, ஐயா, தாங்கள் பாடும் திருவாசகம் முழுமையும் இங்கே அரங்கேற்றி உலகுக்கு ஒளிகாட்ட வேண்டும் என வேண்டி நின்றனர். அவ்வடியார் கூட்டத்தில் இருந்த ஒரு பண்டிதனாகிய அந்தணன், தாங்கள் அரங்கேற்றும் திருவாசகத்தை பாட நான் அதை நூலாக எழுதி தருகிறேன் என்றான். அனைவரின் மெய் அன்பையும் உணர்ந்த மாணிக்கவாசகர் தில்லை அம்பலத்தில் திருவாசகத்தை பாடி அரங்கேற்றினார். அதை கேட்ட அனைவரும் ஆனந்த கண்ணீர் வழிய சிவானந்தம் பெற்று திளைத்தனர். அவை அத்தனையும் பிரதி எடுத்து நூலாக எழுதி கொடுத்தார் அந்த அந்தணன். வானவர்களும் அதை கேட்டு பூமாறி பொழிந்தனர். அந்தண வடிவில் வந்த அடியவர் திருக்கோவையையும் பாடும்படி கேட்டு அதையும் எழுதி கொண்டார். திருவாசகத்தையும் திருக்கோவையையும் ஓலைச்சுவடியில் எழுதி கொடுத்த அடியார் அதன் இறுதியில் திருவாத ஊரன் சொல்ல திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியது என கையெழுத்து போட்டுவிட்டு சுவடிகளை கனக சபையில் வைத்துவிட்டு மறைந்து போனார். இப்படி ஈசனே அடியாராய் வந்து எழுதிய சுவடிகளை கண்டு தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரும் வியப்படைந்து மாணிக்க வாசகரை கண்டு இதன் பொருள் யாது என கேட்டனர். மாணிக்க வாசகர் தில்லை நடராஜன் சன்னதிக்குள் இருந்த படிகளில் ஏறியவாறே இதன் பொருள் அதுவே என அம்பலவாணனை காட்டி 3வது படியில் வெட்ட வெளியாகி மறைந்து போனார். இறைவனுடன் இரண்டர கலந்து விட்டார். இதனை வள்ளல் பெருமான் வான் கலந்த மாணிக்க வாசகர் என போற்றி பாடுவார். ஔவையார், சேக்கிழார், வள்ளலார் போன்ற அருளாளர்கள் படித்து ஆராய்ந்து பாடி பரவிய நூல் திருவாசகம். ஞானிகளும் சித்தர்களும் திருவாசகத்தின் உட்பொருளை உணர்ந்து இது உண்மை என்று உறுதி கூறுகிறார்கள். மாற்று மதத்தினரும் இந்நூலை படித்து இறை உணர்வால் ஈர்க்கப்பட்டு இது உண்மையே என ஏற்கப்பட்ட நூல் திருவாசகமே. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற நிலைத்த புகழை உடையது. ஈசன் வேதங்களை தன் வாயால் உபதேசித்து உலகிற்கு தந்தான். ஆனால் திருவாசகத்தை தன் கையினால் எழுதி கைச்சாத்திட்டு உலகிற்கு அளித்துள்ளான். படிக்கும் அனைவரையும் உருக வைத்து இறைவனிடம் இட்டுச் செல்லும் ஞான நூல் திருவாசகம். வள்ளலார் இதற்கு தன் அனுபவத்தையே சாட்சி வைத்து கூறுகிறார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.